எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் செய்யலாமா வாங்க. கேஆர்பிலேருந்து பை ஒன் கெட் ஒன் 2 பாக்கெட் வாங்கி அப்படியே கொட்டி மாவுல முக்கியமாக ஒரு சிட்டிக்கா உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடிக்கரமான பாத்திரம் வச்சு ஒரு பாக்கெட் நிறைய சர்க்கரையை கொட்டிக்கோங்க. முக்கியமான சொம்பில் 2 சொம்பு தண்ணி வச்சு நல்லா கலக்கி விட்டு அதை ஒரு பக்கம் கொதிக்க விட்டு மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு சப்பாத்தி பாதத்தோட ஒரு பதம் நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சு எடுத்து திரும்பி பார்த்தா சக்கரை பாகு காஞ்சாச்சு. அதில் ஒரு 5 ஏலக்காவை நல்லா நச்சு போட்டிங்கன்னா சும்மா கமன்னு வாசம் வரும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் போல நெய் எடுத்து நல்லா உள்ளங்கையில தேய்ச்சி குட்டி குட்டி பாலா பிடிச்சி தட்டு ஃபுல்லாக போட்டு கடாயை வச்சு எண்ணெயை நெய்யை விட்டு 5 10 பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. அதை பூ மாதிரி எடுத்து அப்படியே ஜீரா பாக்கில் போட்டிங்கன்னா சூப்பரான குலோப் ஜாம் ரெடி. ஆனால் முக்கியமாக இதில் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது மாவு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா பொரிக்கும் போது வெடிக்கவே செய்யாது. அப்படியே சும்மா மொழுன்னு உருண்டே வரும். அவ்வளோதாங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏலக்காய் வாசம், அந்த ஜீராவோட திக்னஸ், குலோப் ஜாமோட பாத்திரம் எல்லாமே சூப்பர் செம்ம சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.